வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருதா? சிறிய விஷயத்திற்கு கூட எரிச்சல் வருதா? கோபத்தில் பேசிய பிறகு இப்படி பேசி இருக்கக்கூடாதோ என்று வருத்தப்படுறீங்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கோபம் என்றால் என்ன, கோபம் ஏன் வருகிறது, மன அழுத்தம், பசி, அவமரியாதை இவை கோபத்துடன் எப்படி தொடர்புடையவை, கோபத்தை ஆரோக்கியமாக எப்படி கையாளலாம், இவற்றை நாம் பார்க்கலாம். கோபம் என்றால் என்ன? கோபம் என்பது ஒரு இயல்பான உணர்ச்சி. கோபம் வருவது தவறு இல்லை, ஆனால் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். கோபத்தை அடக்குவதல்ல. கோபம் வந்தாலும் நம்மை மற்றவர்களையும் காயப்படுத்தாமல் கையாள்வதுதான். கோபம் ஏன் வருகிறது? எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது, நாம் நினைத்தது நடக்கவில்லை, நாம் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, அப்போது மனதில் ஏமாற்றம் உருவாகுது. அந்த ஏமாற்றம் அதிகரிக்கும் போது அது கோபமாக மாறலாம். நிறைவேறாத எதிர்பார்ப்பு பல நேரங்களில் கோபமாக வெளிப்படுது. யாராவது நம்மை அவமதித்ததாக உணரும் போது, யாராவது நம்மை இழிவாக பேசினால் மனதில் என்னை மதிக்கவில்லை என்ற எண்ணம் வருகிறது. அந்த காயப்பட்ட உணர்வு தான் கோபமாக வெளிப்படுது. நிகழ்வு மட்டுமல்ல, அந்த நிகழ்வுக்கு நாம் கொடுக்கும் அர்த்தமும் நமது உணர்ச்சியை உருவாக்குது. மன அழுத்தம் என்பது நம்மால் சமாளிக்க முடியாத அளவுக்கு சுமை இருப்பதாக மனம் உணர்வது. மனம் ஏற்கனவே அழுத்தத்தில் இருந்தால் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிய கோபமாக மாறிவிடும். ஒரு டம்ளர் தண்ணீர் நிரம்பி இருந்தால் அதில் திரும்ப ஒரு சொட்டு தண்ணீரே வெளியே சிந்திவிடும். அதேபோல மனம் ஸ்ட்ரெஸ்ஸால் நிரம்பி இருந்தால் சிறிய விஷயமும் பெரிய கோபத்தை உருவாக்கும். பசி. பலருக்கு தெரியாத ஒரு காரணம், நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்தால் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு குறைகிறது, மூளைக்கு தேவையான சக்தி குறைகிறது. அப்போது பொறுமை குறையும், எரிச்சல் அதிகரிக்கும், கோபமும் வரலாம். அதனால்தான் பசி என்ற வார்த்தை உருவாகுது. விரதம் இருப்பவர்களுக்கு கோபம் வராதா என்ற கேள்வி வருவது நியாயம்தான், வரலாம். ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வராது. ஏனென்றால் பசி மட்டும் கோபத்தை உருவாக்குவதில்லை, நமது மனநிலையும் முக்கியம். விரதம் இருப்பவர் தான் விருப்பப்பட்டே ஒரு நோக்கத்துடன் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். அதனால் அவர் பசியை வேறு விதமாக கையாளலாம். கோபத்தை எப்படி நிர்வகிப்பது? முதல் விஷயம், உடனே பதில் சொல்லாதீர்கள். 5 ஆழமான மூச்சுகளை இழுத்து விடுங்கள். தண்ணீர் குடியுங்கள். சிறிது நேரம் அமைதியாக இருங்கள். மனம் அமைதியான பிறகு பேசுங்கள். நாம் அமைதியாக பேசினாலும் எதிரில் இருப்பவர் கோபப்பட்டால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபம் உங்களுடைய பொறுப்பு இல்லை, ஆனால் உங்களுடைய பதில் உங்களுடைய பொறுப்புதான். அவர் அமைதியாக இல்லை என்றால் நீங்களாவது அமைதியாக இருங்கள். தேவைப்பட்டால் இந்த உரையாடலை சிறிது நேரம் நிறுத்துங்கள். கோபத்தை வெல்வது கோபத்தை அடக்குவது அல்ல. கோபத்தின் பின்னால் இருக்கும் ஏமாற்றம், பயம், மன அழுத்தம், வருத்தம் இவற்றை புரிந்து கொள்வதுதான். இன்று நாம் கற்றுக்கொண்டது, கோபம் ஒரு இயல்பான உணர்ச்சி. நிறைவேறாத எதிர்பார்ப்பு கோபத்தை உருவாக்கலாம். அவமதிக்கப்பட்ட உணர்வு கோபத்தை அதிகரிக்கலாம். மன அழுத்தம் பொறுமையை குறைக்கும். பசியும் சிலருக்கு எரிச்சலையும் கோபத்தையும் அதிகரிக்கலாம். கோபத்தை அடக்க வேண்டாம், ஆரோக்கியமாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் வருவது மனித இயல்பு, ஆனால் கோபத்தை அறிவுடன் கையாள்வதுதான் உண்மையான முதிர்ச்சி.